எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா, லால்பார்க் மேற்கு வாசல் மலர் கண்காட்சி, அதாவது 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி அங்கே நடைபெறுது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மலர் கண்காட்சி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடத்தியிருக்காங்க. இதனுடைய காட்சியை நான் என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதனுடைய அற்புதமான காட்சியை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏழாம் தேதி அதிகாலை 7 மணிக்கு நான் அங்கே இருந்தேன். 7 மணிக்கு நல்ல மழை. அந்த மலையில் லால்பார்க் உள்ள இருக்கிற செடி மரம் கொடியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பசுமையாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதனுடைய அந்த காற்றை சுவாசிக்கும் போது எவ்வளோ எனர்ஜி கிடைச்சதான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாட்டர் ஸ்ப்ரே எப்போ ஆன் பண்ணுவாங்களோ தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் சுற்றி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை, ஒரு வழியாக ஆன் பண்ணிட்டாங்க. அந்த அற்புதமான காட்சி, அந்த ஸ்ப்ரேவை நீங்கள் எவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. இந்த கேமராவில் 360 டிகிரி கேமரா, இன்ஸ்டா X3 360 கேமராவில் அதை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா, கிளாஸ் ஹவுஸ், மலர்களை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற கிளாஸ் ஹவுஸ். அந்த இடத்துல தாங்க கிளாஸ் ஹவுஸ், அதுக்கு பேர் தான் கிளாஸ் ஹவுஸ். அங்கே தான் ஃப்ளவர் ஷோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணி வச்ச பின்னாடி ஓப்பனிங் அப்போது நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படியே லால்பார்க் சித்தாபுரத்து மேலே இருக்கிற ஒரு கோவில், மலை மேலே இருக்கிற கோவில், பாறை மேலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. அதிகாலையில் மழை வந்ததுக்கும் அந்த பாறை மேலே ஏறி நின்றுக்கின்னு
பெங்களூரை பார்க்கும்போது அதனுடைய வெதர் கண்டிஷனு, கிளைமேட்டு அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த புறா, இந்த கருட பகவான், அங்கே இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் பழைய மரம், ரொம்ப பழைய காலத்தை மரத்தை எடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அந்த மரத்தில் என்னென்ன ஓவியம் முடியுமோ, என்னென்ன சிற்பக்கலை செய்ய முடியுமோ அத்தனையும் அவ்வளோ அழகாக என்ட்ரன்ஸில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மாட்டுக்கார வேலைய மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுதாங்க ஒரு விவசாயியோடைய அருமை. கண்ணாடி மாளிகையில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மலர்களை அடுத்த காணொளியில் காணலாம்.